நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அந்தரம் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஷோவோட ஒரு பெரிய கிராண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டர்டே நடக்குது. ஆன் சாட்டர்டே 7th அட் நார்தகான் சபா. ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லாருமே நம்ம சேர்ந்துருக்கோம். என்னென்னா டான்சர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஒரு சப்போர்ட்டாக ஒருத்தர் வந்து சென்னையோட ஹெரிட்டேஜ், சென்னையோட பாரம்பரியம் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தால் இன்னுமே ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் மிஸ்டர் பிரின்ஸ் இருக்காரு. அவர் வந்து வெறும் இந்த ஷோவை வந்து முன்னாடி எடுத்து நடத்துறது மட்டும் கிடையாது, எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட், லைக் ஃபேமிலி. அவர் வந்து ட்ரிவாண்ட்ரமில் இருக்கும்போது சொன்னார், 26 இயர்ஸ் 23 இயர்ஸ் 32 இயர்ஸ்க்கு முன்னாடி அதே நாள் நான் அவங்களோட ஷோரூமுக்கு வந்திருக்கேன், ஒரு ஃப்ரெண்டாக ஒரு வாடிக்கையாளராக வந்திருக்கேன்ட்டு. இப்போ அந்த ஷோவை வந்து சென்னையில் எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என் கூட வந்து கிருத்திகா சுப்ரமணியம், அவங்க வந்து ஆர்கிடெக்ட் அண்ட் பரதநாட்டியம் டான்சர். என்ன அவங்க எல்லாருக்குமே தெரியும். சுஹாசினி, நான் வந்து டான்சர் கிடையாது, ஆனால் டான்சர் மாதிரி நடிப்பேன். அவங்க வந்து கோபிகா வர்மா. முதல்ல கோபிகா வர்மாவோட ஆரம்பிக்கலாம், ஏன்னா இது தொடங்குறதுக்கே ஷீ இஸ் த ரீசன், அவங்க தான் ரீசன். ஸோ அதனால் அவங்ககிட்ட ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, கேரளாவில் இருந்து வந்து சென்னையில் ஒரு மோகினியாட்டம் டான்ஸராக அந்த அக்செப்டன்ஸ் இன் சென்னை, அது ஒரு பெரிய ஒரு ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் ஈவன் பிரின்ஸ் வந்து இஸ் ஃப்ரம் கேரளா. நாங்கள் வந்து இங்கே தமிழ்நாடு ஹஸ் கிவன் அஸ் ஸோ மச். எங்களுக்கு ஒரு செகண்ட் ஹோம். அண்ட் அவ்வளோ அக்செப்டன்ஸ், அவ்வளோ ஒரு ரிசப்ஷன், அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சுஹாசினி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் கிருத்திகா சுப்ரமணியம் அண்ட் ராஜா ரெட்டியோட டாக்டர் யாமினி ரெட்டி. நாங்கள் 3 பேருமா சேர்ந்து சவுத் இந்தியா பற்றி நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். அது நிறைய வந்து என்னென்னா, கேர்ள்ஸ் லேடிஸ் வந்து அந்த கஷ்டத்தில் ரொம்ப வீக்காக போகிற மாதிரி தான் பீப்புள் லைக் டு போர்ட்ரே விமன் ஆஸ் வீக் கேரக்டர்ஸ். பட் இதில் வந்து அவங்களுக்கு வர்ற கஷ்டத்தில் ஹவு தே பிகம் பவர்ஃபுல், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நாங்கள் எடுத்திருக்கோம். இட் இஸ் எம்பவரிங். அந்த அந்த எப்படியோ நான் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் நம்ம கண்ணில் இருந்து வர ஓரோ அந்த டியர், நம்மளோட ட்ராப்பும் வந்து ஹவு இட் டர்ன்ஸ் நமக்கு வந்து எவ்வளோ பலம் கொடுக்குறாங்க, ஹவு இட் மேக்ஸ் யூ பவர்ஃபுல். ஐ ஆல்வேஸ் ஃபீல் இது வந்து நேட்டிவ் விமன் பிகமிங் காடஸஸ், அதுதான் எங்களோட சப்ஜெக்ட். அதில் வந்து நான் வந்து கண்ணகியாக வரோம். கண்ணகி பிகம்ஸ் ஆட்டுகால் தேவி, பகவதி இன் கேரளா. கோதை பிகம்ஸ் ஆண்டாள். பரதநாட்டியத்தில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்னும் அந்த டெம்பிள் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். ஒரு கோதை சின்ன பொண்ணு, ஒரு கிராமத்தில் பிறந்த பொண்ணு வந்து ஆண்டாளாக இன்றைக்கி உலகம் கூட அவ்வளோ இது பண்ணுற ஆண்டாளாக வந்து ஷீ இஸ் போட்ரி. வாசவி கன்னிகாவாக குச்சிப்புடியில் யாமினி ரெட்டி இஸ் கமிங் அண்ட் ஷீ இஸ் ரம்பா அண்ட் அதிர்ஷாவோட ரம்பா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து இட் வாஸ் வித்தின் மீ. எப்போவுமே நினச்சிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் அந்த விமனை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக போர்ட்ரே பண்ணலாம். அண்ட் நான் பண்ணுறது அபிநயம், அவங்க பண்ணுறது அபிநயம், இவங்க பண்ணுறது அபிநயம், எல்லாருமே நாங்கள் அபிநயம் தான் பண்ணுறோம். பட் இன் டிஃப்ரெண்ட் தனித்தனி டிஃப்ரெண்டான ஒரு எங்களோட டேலண்டில் பண்ணுறோம். ஸோ வி ஹவ் புட் ஆல் டுகெதர். அவங்க வந்து டான்ஸராக ஆக்ட் பண்ணுறாங்க அண்ட் ஷீ இஸ் டூயிங் தியேட்டர் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்கிரிப்டிங். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்திருக்கு. எங்களோட டான்ஸுக்கு அந்த மாதிரி அந்த மாலை கோர்த்துருக்கிறது வந்து தியேட்டர்னால கோர்த்துருக்கோம். அது வந்து இட் இஸ் நாங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லா பர்ஃபார்மன்ஸுமே வெரி வெல் ரிசீவ். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பர்ஃபார்ம் திஸ் பியூட்டிஃபுல் ப்ரொடக்ஷன் ஆஃப் விமன்ஹுட் அகெயின் இன் சென்னை. You should speak. I can speak in English. So I'm really happy to be part of this production. Something unique about this production is that whenever the audience has watched this production, they have always come back to us saying they felt very happy. In fact, first the premiere பண்ணும்போது எல்லாரும் சொன்னாங்க, ஒரு டான்ஸ் ப்ரொடக்ஷன் நாங்கள் வந்து பார்த்தோம், ஒரு ரஜினிகாந்த் சினிமா பார்த்த அளவுக்கு எங்களுக்கு ஹாப்பினஸ் வந்தது. இட் இஸ் ஸோ ஜாய்ஃபுல். ஸோ இட் இஸ் குட் பிகாஸ் பீப்புள் ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸ். தே திங்க் இட்ஸ் சம்திங் வெரி சீரியஸ் அண்ட் ஸோ சீரியஸ் தட் தே மே நாட் என்ஜாய். அந்த ஃபியர் இருக்குது. ஸோ ஐ திங்க் ப்ரொடக்ஷன்ஸ் லைக் திஸ், when we are blending dance with theatre, it makes the whole
concept of dance, classical dance, more accessible and appreciated by people who are not used to dancing. So I think that is a very big plus point, and we have to thank Suhasini for that, because she has written a script that is so beautiful. 5 different characters portray பண்ணிருக்காங்க. So அந்த 5 charactersum each is unique. So ஒரு audience அதை பார்க்கறச்சே they don't get bored when they are watching this production, because they are seeing an actress, like a award-winning actress, portraying characters and talking to the audience in a way in which she engages the audience. So it's very beautiful. I mean, people are having a good time, and they're also watching this classical dance show. So I think it's very unique, and it's something that's going to, I mean, wherever we performed it, we expect 3,000 people, we get like 6,000 people. It's been wonderful, because I think people are eager to see how classical dance is now being done in a new way. Even though the dance is classical, it's being presented in a new way with theatre. So hats off to Suhasini for writing this beautiful script where she's threaded the dance forms together. We really enjoyed it, and we are thankful to Prince Jewelry, because they are unique and they represent great quality, and I think that's a good branding for our product. Thank you. சவுத் இந்தியானா 4 ஸ்டேட்லேயும் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த பாரம்பரியம் வந்து குடும்பத்தாலேயும் பெண்களாலேயும், முக்கியமாக பெண்களோட அழகாலேயும் இருக்கும். அந்த அழகுக்கு அழகு சேர்க்கறது வந்து அவங்க போட்டுட்ருக்கிற இந்த நகைகள் தான். இப்போ நாங்கள் 3 பேரும் பிரின்ஸ் தான் போட்டுருக்கோம் பாருங்க. ஒருத்தர் ஒரு விதமாக இருக்குது பாருங்க. அவங்க ரொம்ப மாடர்னாக இருக்காங்க, நான் கொஞ்சம் பழைய ஸ்டைலில், இவங்க கொஞ்சம் ராஜா பரம்பரை இல்லையா அப்படி இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு அழகு சேர்த்து அந்த பாரம்பரியத்துக்கே ஒரு மெருகு சேர்க்குற வேலை வந்து பிரின்ஸ் அவர் என்ன இதை பற்றி சொல்கிறாருன்னு கேட்கலாம். Actually, Suhasini 1983 January 26th, Prince Jewelry Panangal Park showroom, Kuthuvalakku கத்தி இனாக்ரேஷன் பண்ணாங்க. அந்த காலத்திலிருந்து சுகாசினி எங்கள் கடைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாக்கா குத்துவலுக்கு கற்றுறது சுகாசினி தான். அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு ஃபேமிலியாக தான் வருவோம். இன்ஃபேக்ட் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், என் கல்யாணத்துக்கு வாங்கின ஒரே ஜுவல்லரி வந்து பாலக்காமல, அது வந்து உங்கள் ஜுவல்லரியில் வந்து தான் வாங்கினேன், பாலக்காமல தான் வாங்கினேன். அதே மாதிரி அவங்க இதே மாதிரி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்த போகிறேன்னு சொன்னேன். என்கிட்ட சொன்னேன், இது ஸ்பான்சர் ஃபோனில் தான் கேட்டேன். நான் இமீடியட்டாக ஓகே சொல்லிட்டாரு. இப்போ அந்த ப்ரோக்ராம் எப்படி எடுத்துகிட்டு போனோம் எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஐடியா கூட தெரியல. பட் அவங்க அப்புறம் வந்து அந்த கன்செப்ட் என்கிட்ட சொல்லும்போது தான் நினச்சேன், இது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலி இட் வில் பி எ வெரி குட் கன்செப்ட் அண்ட் இட் இஸ் நியூ ஃபார் தமிழ்நாடு ஆக்சுவலி. Anything else that you want to say? It's a ticketed show, but we have given. I mean, the sponsors are they have complimentary passes which they are giving to